இஸ் லைக் எ ரிவர். நான் ஏன் லைஃப்ப வந்து ரிவர் கூட கம்பேர் பண்றேன் தெரியுமா? நம்ம ரிவர் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேஸ்ல இருக்காது. நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நெறைய லெஃப்ட் அண்ட் ரைட் முடு பாதைகள் இது எல்லாமே பார்த்து தான் அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆயி போயிட்டுருக்கு. பட் அது எந்த ஒரு இடத்துலயுமே அது ஸ்டாப் ஆகுறது கிடையாது. அதோட வேலைய அது கரெக்ட்டா ஃப்ளோ ஆயி போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதே மாரி தான் நம்மளோட லைஃப்மே. நம்மளோட லைஃப்ல நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்ப்போம். நெறைய கரடுமுரடுகள், பாதைகள் எல்லாமே நம்ம பார்த்து ரைட் அண்ட் லெஃப்ட் இது எல்லாமே பார்த்து தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரிவர் வந்து எப்படி எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்டாப் ஆகாம அதோட லைஃப் அதோட ஜர்னிய கன்டின்யூ பண்ணுதோ, அதே மாரி தான் நம்மளோட லைஃப்ல எத்தன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், எத்தன ஹர்டில்ஸ் வந்தாலும், எல்லாத்தையுமே நம்ம தாண்டி நம்மளோட லைஃப்ப கொண்டு போகணும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது, அப்ஸ் வரும்போது சந்தோஷமாவும், டவுன் வரும்போது ரொம்ப டவுனாவும் நம்ம ஆகக்கூடாது. எல்லா இடத்துலயுமே ஸ்டேபிளா இருங்க. லைஃப் வந்து எப்படி வேணா ஜர்னி பண்ணி போகலாம். பட் அந்த ஜர்னில நம்ம லைஃப்ப எப்படி